நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல நான் இல்ல, அவன் தான் போட்டான். இதோ வரேன் இரு. ஹோலியை கொண்டாடுங்க, ஹோலியை கொண்டாடுங்க, எல்லாரும் சந்தோஷமா ஹோலியை கொண்டாடுங்க. மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இது ஃபுல்லா பேங்குக்குள்ள வருது. ஒண்ணு தெரியல. இது என்ன? லாக்கர் திறந்திருக்கு. யாராவது போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க, பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க. ஹோலி வாழ்த்துக்கள். இந்த கலர் பவுடர் எங்க இருந்து வருது? என்னது? ஒரு அதிகாரி மேல கலர் பூசாதீங்க சார். லட்டு சிங் சார், இங்க திருட்டு நடந்துருச்சு. வாட்? என்ன? என் ஏரியாவிலேயே திருட்டா? எங்க திருடுனாங்க? என்னோட இந்த பேக்க பிடிங்க, அவங்கள ஒரு கை பாத்துறேன். ஆகா போச்சு, என்னோட பேக் திருடு போயிடுச்சு. இது யார் பண்ணது? இத யார் பண்ணது? லட்டு சிங் சார், ஒரு பிங்க் கலர் மேகம் மாதிரி வந்துச்சு. அது எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடுச்சு. அட, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த திருட்டு மேகம் என்னோட பேக்கையும் திருடிட்டு போயிருக்கோம். ஹலோ சிவா, பிங்க் கலர் மேகமூட்டத்தோட வந்த ஒரு திருட்டு கூட்டம் பேங்க கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என் பேக்கையும் சேர்த்துப்பா. Happy Holi! Happy Holi! ஏய் சின்ன பையா, நீ எதுக்கு அதுக்குள்ள போற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாத்து சிவா. லடுசிங் அங்கிள், அந்த பிங்க் கலர் கிளவுடுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்க்கவே முடியல. அந்த திருட்டு மேகம் எங்க போச்சு? இந்த லட்டு சிங் ரொம்ப டெரரானவன உங்களுக்கு இன்னும் புரியல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க லட்டு சிங் வந்துடுவான். லட்டு சிங் அங்கிள், வாங்க போய் அவனை பிடிக்கலாம். Congratulations, boss. இந்த விசித்திர சிங்கோட டேலண்ட பாத்தீங்களா? சூப்பரான ஒரு பொருளை உருவாக்கி இருக்கேன். யாருக்குமே யாரு திருடினாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இங்க எத்தனை நாள் ஹோலி நடக்குதோ அத்தனை நாளுக்குள்ள நாம எல்லா பேங்கையும் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு நாம போயிடணும். புரியுதா? எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ். எஸ் பாஸ்.
பாக்குறதுக்கு பிங்க் கலர் மேகம் மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ள போன உடனே யாரோ அடிச்சிருக்காங்க. அப்பனா உள்ள யாரோ கண்டிப்பா இருந்திருக்காங்க. ஆமா ரேவா, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. உள்ள போய் பார்த்தாலும் தெரியல, வெளியில இருந்து பார்த்தாலும் தெரியல. அப்பனா அது கண்டிப்பா ஏலியன் தான். ஏலியனால தான் அப்படி செய்ய முடியும்ப்பா. இவனுக்கு ஏலியனை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது சிவா. ஒரு நாள் எங்க கிராமத்துல ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோமா, நான் ஒளிஞ்சுக்கிட்ட என்ன யாரும் கண்டுபிடிக்கல. ஏன் எப்படி? அது நைட் டைம்ங்கறதால நான் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். மூஞ்சில கூட நான் கருப்பு கலரை பூசிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் பிளாக்கா இருந்ததால நான் அதுல மறைஞ்சு போயிட்டேன்ப்பா. அதி நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான்ப்பா. சூப்பர் இன்டெலிஜென்ட். அந்த திருடனும் இதையே தான் பண்ணிருக்கான். என்ன கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு மூஞ்சில கருப்பு பூசிக்கிட்டானா? இல்ல அவன் முகத்துல பிங்க் கலர் பூசிக்கிட்டு பிங்க் கலர் மேகத்துக்குள்ள வரான். அதனாலதான் அவன் யாரு கண்ணுக்குமே தெரியல. நீ ஜீனியஸ் தான். நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா பொதுவா நான் அதை வெளியே தான் சொல்ல மாட்டேன். லட்டு சிங் நம்ம பேசுறத மட்டும் கேக்குறாரு. வாங்க இப்ப நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஓகே, திருடனை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பிளான் சொல்றேன் கேளுங்க. எது பேசினாலும் சத்தமா பேச வேண்டியதானே? எனக்கு எதுவும் கேட்கல. எல்லாரையும் நல்லா கண்காணிங்க. இது ஹோலி சீசன் வேற. கண்டிப்பா அந்த கேங் ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீருவாங்க. லட்டு சிங் அங்கிளும் வந்துகிட்டு இருப்பாரு. நீங்க 3 பேரும் உங்க இடத்துல போய் நில்லுங்க. நானும் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சிவா. அந்த மேகமூட்டம் என்னோட எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடுச்சு. அத புடிங்க. திருடே திருடே. ஏ திருட்டு மேகமே, இந்த தடவை நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன். உள்ள யாரு இருந்தாலும் சரி மரியாதையா வெளில வந்துடுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா எங்க? அவன் நேரா எங்களை இங்க வர சொன்னார் லட்டு சார். ஆனா அவன் இங்கதான் வந்துகிட்டு இருப்பான். சார் உங்களுக்கு தெரியும்ல, அது வெறும் கலர் மட்டும் இல்ல, அதுக்குள்ள நிச்சயமா யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருக்கான். ஓகே, உள்ள யாரு இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன். ஏன் ஏரியாவிலேயே திருட்டா? ஹை, இந்த லட்டு சிங்க கிட்ட ஒத்தைக்கு ஒத்தவா மோதி பார்க்கலாம். என் தொப்பியும் பறக்குது, என்னை இழுத்துட்டு போதே. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்களே, விட்டுடு. கண்டிப்பா உள்ள யாரோ இருக்காங்க. என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. சிவா, அது அங்க பாரு. அந்த மேகத்துக்கு முன்னாடி சில பேர் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த திருடனோட ஆளுங்கதான். இவங்க ஹோலி கொண்டாடுற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, நான் மேகத்துக்குள்ள போக ட்ரை பண்ணா அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன தடுப்பாங்க. அங்கிள், நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒழுங்கா வெளியில வந்துருங்க. இந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். என்ன பண்றது? நல்ல வேளை என்னோட ரோபோட்ல ஃப்ளைட் மோடு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன இந்த பையன் பறக்குறான்? இந்த பையன் யாரா இருப்பான்? இவன் போலீஸா, ஆர்மியா, இல்லனா உளவாளியா? இப்போ நான் இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்.
ஹலோ லட்டு சிங் அங்கிள், அவன் தப்பிச்சு போயிட்டான். அடடா, அந்த ஆள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். ஆனா அடி மட்டும் பயங்கரமா விழுது. எங்க ஊர்ல நாங்கெல்லாம் ஹோலி விளையாடும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டு தான்ப்பா ஹோலி விளையாடுவோம். கண்ணுல கலர் படியும் படாத, எல்லாமே கண்ணுக்கு தெளிவா தெரியும். அட ஆமால, என்கிட்டயும் கண்ணாடி இருக்கு. வாவ், சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க ஆதி. நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான். கண்ணாடி போட்டுக்கிட்டானா அந்த மேகத்துக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிரும். வாவ் ஆதி. ஆ, சிவா, நானும் இதே ஐடியாவை தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஹே, ஹே, வாங்க. ஹே, 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 புடி, 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 புடி. ஆ, நீங்க இப்படி சத்தமா கத்துனதுல என் கை ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். லட்டு சிங் அங்கிள், திடீர்னு நீங்க இங்க வந்திருந்தீங்க, சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. நான் இந்த வழியா ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை பார்த்து கண்ணாடி போட்டா உள்ள இருக்கிறவன் தெரிவான்னு சொல்லலாம்னு வந்தேன். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. லட்டு சிங் சார், நீங்களா ஜீனியஸ், ஜீனியஸ். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் இதே தான் சொல்லுவாங்க. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. ம், 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 ம். லட்டு சிங் சார், ஹோலி வாழ்த்துக்கள். வேண்டாம், உங்களோட நான் ஹோலி கொண்டாட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. சொன்னா கேளுங்க. கான்ஸ்டபிள், சீக்கிரமா சிவாவுக்கு போன் பண்ணு. அந்த திருட்டு மேகம் இங்கேயும் வந்துருச்சுன்னு சொல்லு. இவங்க போலீஸ் ஸ்டேஷனையும் கொள்ளையடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. மறுபடியும் வேண்டாம், விட்டுரு. வேண்டாம், விட்டுரு. சிவா, காப்பாத்துங்க. அட கடவுளே, எதையுமே விட்டு வைக்கலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? போலீஸ்னா மரியாதை இல்லாம போச்சு எல்லாருக்குமே. வர வர நான் அவனை சும்மா விட மாட்டேன். சிவா கிட்ட நான் சொல்லிட்டேன். சிவா இங்க வந்துகிட்டு தான் இருக்கான். சிவா, சிவா இப்போதான் அந்த திருட்டு மேக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இங்க இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போச்சு. சிவா அவனோட எல்லையை மீறி அவன் போயிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். ஹோலி ஹோலி, ஹேப்பி ஹோலி கொண்டாடுங்க, ஹேப்பி ஹோலி கொண்டாடுங்க. அந்த மேகத்துக்குள்ள யார் இருந்தாலும் வெளியில வந்து சரண்டர் ஆயிடுங்க. நில்லுங்க அங்கிள், உங்களோட ஹோலி விளையாட்டை இப்பவே நிறுத்திருங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா என் வழியில இருந்து நகர்ந்து போயிடு. உன்னை எதிர்க்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட என்னப்பா இது, ரோபோட்டா? அவனை விடாதீங்க. அவனை அடிக்க. சீக்கிரம் அவனை விடக்கூடாது. வாங்க. சிவா, நான் இப்ப இந்த வீலை வச்சு எப்படி ஃபைட் பண்றேன் பாரு. இத தூக்கி போட்டு அவன் மூஞ்ச உடைக்கிறேன் பாரு. ஜஸ்ட் மிஸ்.
ஏய் எங்க போனீங்க எல்லாரும்? அந்த பையனை தடுத்து நிறுத்துங்க. பாஸ் அங்க ஏற்கனவே அடி வாங்கி வீங்கி போய் இருக்கோம். அடி வாங்க கேப்பே இல்லாம வாங்கியிருக்கோம் பாஸ். நம்ம பாஸ் அடி வாங்கிட்டு இருக்காரு. இத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். வாங்க பண்ணி காட்டுங்க. நீங்க எத்தனை வாட்டி அடிச்சீங்க? நாங்க ஒரு வாட்டி அடிச்சுக்கிற விட்டுருக்கல. இந்த மாதிரி திருடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? போதும் போதும்பா போதும். சண்டை போட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால உன்கிட்ட அடி வாங்க முடியாது. ரோபோட்டையே நீ விட்டு வைக்கல. மனுஷனா இருக்கிற என்ன ஒரு வழி ஆக்கிருவ. வேண்டாம் விட்டுரு. இதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேன். இங்க இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா நீ என்னோட ரோபோட்டையும் உடைச்சிட்ட. என்னோட ஹோலி விளையாட்டையும் நடுவுலயே தடுத்து நிறுத்திட்ட. உனக்காக லாக்அப் காத்து இருக்கு. நான் அடிக்கிற அடியில ஹோலியில எத்தனை கலர் இருக்கோ அத்தனையும் உன் உடம்புல இருக்கும். ஹோலிய நான் உன் கூட அப்படிதான் விளையாட போறேன். நான் போதுங்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். இப்ப வா, நான் யாருன்னு உனக்கு அங்க காட்டுறேன். நான் உன்னை அடிக்கிற அடியில வானவில்ல எத்தனை கலர் இருக்கோ அத்தனையும் உன் முகத்துல வந்துடும் பாரு. கான்ஸ்டபிளே, இந்த திருடனை அடிச்சு நீ அடிக்கிறது எப்படின்னு பழகிக்க. அதே. வேண்டாம்.